இந்த வீடியோவில் ட்ரெமோலோ ஸ்டைலில் கிட்டாரில் எப்படி ப்ளே பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ட்ரெமோலோ அப்படிங்கிறது என்னென்னா ஒரே நோட்டை ரேப்பிடாக ரிப்பீட் பண்ணுறதுக்கு பேர் தான் ட்ரெமோலோ. இதை ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்லேயும் ஒவ்வொரு மாதிரி ப்ளே பண்ணுவாங்க. வயலினில் வந்து அந்த போவை வந்து அப் அண்ட் டவுன் நல்லா ஃபாஸ்ட்டாக பவ் பண்ணுவாங்க. இது மவுத் ஆர்கன்லன்னா அந்த ஏரை வந்து பிளாக் பண்ணி ப்ளோ பண்ணுவாங்க. டங்க் வச்சோ இல்லை ப்ளோயிங் டெக்னிக் வச்சோ பண்ணுவாங்க. கிளாசிக்கல் கிட்டாரில் ஃபிங்கரை வச்சே ப்ளே பண்ணணும். அதுக்கு ஒரு சில டெக்னிக் இருக்குது. அந்த டெக்னிக்கை தான் நான் இந்த வீடியோவில் சொல்லி தர போகிறேன். இதுக்கு நான் எக்ஸாம்பிளாக எடுத்துருக்கிற பாட்டு வந்து வாட் அ ஃப்ரெண்ட் வி ஹேவ் இன் ஜீசஸ் அப்படிங்கிற இங்கிலீஷ் பாட்டு. இந்த பாட்டை வந்து நான் ஜி ஸ்கேலில் தான் ப்ளே பண்ண போகிறேன். ஜி ஸ்கேலில் நம்ம யூஸ் பண்ணுற கார்டு என்னென்னா ஜிசிடி. அந்த 3 கார்டு மட்டும்தான் இந்த மொத்த பாட்டுக்குமே யூஸ் பண்ண போகிறோம். ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அங்கே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த பாட்டுக்கு மெலடி நம்ம லேர்ன் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் ஒவ்வொரு டெக்னிக்கும் நம்ம அந்த மெலடியில் வந்து ஆட் பண்ணணும். மெலடி லேர்ன் பண்ணுறதுக்கு இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணியாச்சுன்னா இந்த பாட்டுக்கு ஒவ்வொரு லெட்டர்ஸ்லேயும் என்னென்ன நோட்டு ப்ரெஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். இது வந்து ஆல்ஃபபெட் ஆர்டரில் தான் இருக்கும். இந்த பாட்டை நான் ஜியில் ப்ளே பண்ணுறதுனால ஜி பேஸ் பண்ணி தான் எல்லாமே இருக்கும். நீங்கள் டிரான்ஸ்போஸ் பண்ணி வேறு நோட்டுக்கும் அதில் பார்த்து லேர்ன் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இந்த கேமரா வந்து கிட்டார் ஸ்ட்ரிங்குக்கு நேராக ஃபோக்கஸ் பண்ணி வச்சுக்கிறேன். ஏன்னா அப்போ தான் நான் என்னென்ன ஸ்ட்ரிங் ப்ரெஸ் பண்ணுறேன்னு உங்களுக்கு கிளியராக தெரியும். ஃபஸ்ட்டு இந்த பாட்டுக்கு மெலடி நீங்கள் லேர்ன் பண்ணணும். இந்த பாட்டு இதில் ப்ளே பண்ணணும்னா ஃபஸ்ட்டு கிட்டாரோட ஸ்ட்ரிங் நம்பர்ஸ், நொட்டேஷன், ஃப்ரெட் போர்டு இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். கிட்டாரில் வந்து 6 ஸ்ட்ரிங் இருக்கும். கீழே உள்ள ஸ்ட்ரிங் வந்து ஃபஸ்ட் ஸ்ட்ரிங், மேலே இருக்கிற ஸ்ட்ரிங் வந்து 6th ஸ்ட்ரிங். நம்பரிங் வந்து 1 2 3 4 5 6ன்னு இருக்கும். இதோடைய நொட்டேஷன் எப்படின்னா இபிஜி டிஏஇ. டாப்லேருந்து பாட்டம் பார்த்தீங்கன்னா இஏடி ஜிபிஏ இருக்கும். மியூசிக்கல் நொட்டேஷன் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இது வந்து ஈனா, இது வந்து ஃப்ரெட் போர்டு. இது வந்து ஃபஸ்ட் ஃப்ரெட், செகண்ட் ஃப்ரெட், தேர்ட் ஃப்ரெட், ஃபிஃப்த் ஃப்ரெட் அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். இப்போ இ ஸ்ட்ரிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து ஃபஸ்ட் ஸ்ட்ரிங் இல்லைன்னா இ ஸ்ட்ரிங். இ, எஃப், எஃப் ஷார்ப், ஜி, ஜி ஷார்ப், ஏ இந்த மாதிரி தான் மூவ் ஆகி போயிட்டே இருக்கும். இது வந்து வாட்டர் ஃப்ரண்ட் இதில் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா இது வந்து டியில் ஸ்டார்ட் ஆகும். இந்த மாதிரி போகும். டி எப்படி இது வருதுன்னா இது வந்து செகண்ட் ஸ்ட்ரிங் வந்து பி நோட்டு, பிக்கு அடுத்து சி, சி ஷார்ப், டி. அப்படிதான் நீங்கள் இந்த நோட்டை ப்ளே பண்ணணும். இப்போ டி வந்து வேறையும் நிறைய இடத்துல வரும். இப்போ தேர்ட் ஸ்ட்ரிங்கில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஜி ஸ்ட்ரிங், ஜி ஷார்ப், ஏ, ஏ ஷார்ப், பி, சி, சி ஷார்ப், டி. இதுவுமே டி தான், இதுவும் டி தான். ஆனால் நீங்கள் இதில் தான் ஸ்டார்ட் பண்ணணும். இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா இன்னும் அதை ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்கன்னா டவுன்லோட் கிட்டார் டேப்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதே நோட்டு கிட்டாரில் நான் கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருப்பேன். ஒவ்வொரு ஸ்ட்ரிங்லையும் எப்படி நீங்கள் ப்ரெஸ் பண்ணணும்னு. அதில் எப்படி பார்த்தீங்கன்னா அந்த 6 லைன் இருக்கும். அந்த 6 லைனில் உள்ள டாப் மோஸ்ட் லைன் வந்து கிட்டாரில் உள்ள பாட்டம் மோஸ்ட் லைன் ரிவர்ஸ் ஆர்டரில் இருக்கும். டாப் லைனில் 3 அப்படின்னு கொடுத்துருந்தேன்னா அது வந்து ஃப்ரெட் போர்ட் நம்பர் 3. அப்போ 1 2 3 இந்த ஸ்ட்ரிங்கை நீங்கள் ப்ரெஸ் பண்ணணும். 0ன்னு கொடுத்துருந்தா ஓப்பன் ஸ்ட்ரிங். அப்போ எந்த ஸ்ட்ரிங்கில் 0 இருக்கோ அந்த ஸ்ட்ரிங்கை எதுவுமே ப்ரெஸ் பண்ணாமல் ப்ளே பண்ணணும். இப்போ இந்த பாட்டுக்கு வந்து செகண்ட் ஸ்ட்ரிங்கில் 3லேருந்து ஆரம்பிக்கும். 3 இது வந்து ஓ, 3 ஓ 2 ஓ 2 இந்த மாதிரி தான் அந்த கிட்டார் டேப் இருக்கும். அப்போ நீங்கள் ரெண்டையும் கம்பேர் பண்ணி ஃபஸ்ட் இந்த மெலடியை நல்லா லேர்ன் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த மெலடியை லேர்ன் பண்ண பிறகு கார்டு நீங்கள் லேர்ன் பண்ணணும். இந்த பாட்டுக்கு மொத்தமே 3 கார்டு தான் வரும். ஜிக்கோட பொசிஷன் எப்படின்னா நம்ம உங்களோட ஃபிங்கர் லெஃப்ட் ஹேண்ட் ஃபிங்கர் நோட்டேஷனில் வந்து இது வந்து 1 2 3 4. அப்போது செகண்ட் ஃபிங்கரை வந்து 5th ஸ்ட்ரிங், தேர்ட் ஃபிங்கர் வந்து 6th ஸ்ட்ரிங், 4th ஃபிங்கர் வந்து ஃபஸ்ட் ஸ்ட்ரிங். இந்த மாதிரி ப்ரோக்ரஷனில் நீங்கள் வந்து ஜி கார்டு ப்ளே பண்ணிக்கோங்க. சி கார்டு வந்து ஃபஸ்ட் ஃபிங்கர் வந்து செகண்ட் ஸ்ட்ரிங், செகண்ட் ஃபிங்கர் வந்து 4th ஸ்ட்ரிங், தேர்ட் ஃபிங்கர் வந்து 5th ஸ்ட்ரிங். அடுத்தது டிக்கு வந்து ஃபஸ்ட் ஃபிங்கர் தேர்ட் ஸ்ட்ரிங், செகண்ட் ஃபிங்கர் வந்து செகண்ட் ஸ்ட்ரிங், ஃபஸ்ட் ஃபிங்கர் வந்து ஃபஸ்ட் ஸ்ட்ரிங். இந்த 3 கார்டையும் நீங்கள் நல்லா லேர்ன் பண்ணிக்கணும். அப்போ ஃபஸ்ட்டு மெலடி லேர்ன் பண்ணிட்டீங்க, அதுக்கப்புறம் கார்டு லேர்ன் பண்ணிட்டீங்க. இப்போ இந்த கார்டையும் மெலடியும் சேர்த்து இந்த பாட்டை ப்ளே பண்ணணும். அதுக்கு வந்து ஒவ்வொரு நோட்டுக்கும் ஒவ்வொரு மேப்பிங் பேஸ் நோட் இருக்குது. அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஆனால் அந்த மேப்பிங் பேஸ் நோட் வந்து இந்த ஜிசிடியில் தான் ரேண்டமாக ஒவ்வொரு நோட்டுக்கும் மாறி மாறி வந்துக்கிட்டு இருக்கும். இப்போ இந்த பாட்டு வந்து டோரேமி ஃபைவ்ல சரிகமா பதனி ப்ராக்ரஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாட்டுக்கு இல்லை இந்த ஜி ஸ்கேலுக்கு. இப்போ ஜிலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஜி, ஏ, சி இப்படி போகுது. இப்போ ஒவ்வொரு நோட்டு இப்போ டோ இல்லை சா அப்படின்னு நீங்கள் எடுத்தீங்கன்னா அதோட கார்டு வந்து ஜி. இதுதான் சரி அந்த டோவில் உள்ள கார்டு. அடுத்தது ரே
ரீங்கிற அந்த செகண்ட் நோட்டுக்குள்ள கார்ட் ப்ரோக்ரஷன் வந்து டி. இதை நீங்கள் மெமரைஸ் பண்ணி படிச்சுக்க வேண்டியதுதான். அடுத்தது தேர்ட் நோட்டு மீக்கு உள்ள கார்ட் ப்ரோக்ரஷன் வந்து ஜி. அடுத்தது சிக்குள்ள கார்ட் ப்ரோக்ரஷன் வந்து சி தான். அடுத்தது ஸோ 5th டிகிரியில் உள்ள கார்ட் ப்ரோக்ரஷன் வந்து டி. அதுக்கடுத்தது ஈக்குள்ள கார்ட் ப்ரோக்ரஷன் வந்து சி. எஃப் ஷார்ப் நோட்டோட கார்ட் ப்ரோக்ரஷன் வந்து டி. அடுத்த லாஸ்ட் ஜி ஸ்கேலோட கார்ட் ப்ரோக்ரஷன் வந்து ஜி தான். இதை இப்போ நான் கார்ட் மூவ்மெண்ட்லேயே இந்த மொத்த டோரிமி ஃபார்ம் ப்ளே பண்ண பாருங்க. ஓகேவா? இதை எப்படி நீங்கள் ப்ளே பண்ணணும்னா லாஸ்ட் 3 இப்போ ரைட் ஹேண்ட் நோட்டேஷன் எப்படின்னா இது வந்து பி ப்ளக்கர், இது வந்து ஐ இண்டெக்ஸ், இது எம் மிடில், இது வந்து ஆர் ரிங், பிஐஎம்ஏ. இப்படி தான் இந்த ரைட் ஹேண்டோட நோட்டேஷன். அப்போ நீங்கள் வந்து ஜி ப்ளே பண்ணீங்கன்னா இந்த தம்பை வந்து இதுதான் ஜி நோட்டு டாப் ஸ்ட்ரிங். என்ன இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஜி. இதை ப்ளே பண்ணிவிட்டு லாஸ்ட் 3ஐயும் ஐஎம்ஏ அப்படிங்கிற ஃபிங்கரை வந்து லாஸ்ட் 3 1 2 3 ஸ்ட்ரிங்கை ப்ளே பண்ணப்போ இப்படி ப்ளே பண்ணணும் ஜிக்கு. சிக்கு வந்து தம்பை வந்து சி. தம்பு எப்பவுமே பேஸ் நோட்டை ப்ளக் பண்ணணும். மிச்சம் 3 ஃபிங்கர் வந்து மெலடி நோட்டு. அடுத்த சி கார்டுக்கு வந்து இதுதான் சி நோட்டு, இது மெலடி. அடுத்தது டிக்கு வந்து இதுதான் டி பேஸ் நோட்டு, இப்படி ப்ளே பண்ணலாம். இந்த ப்ரோக்ரஷனில் தான் நான் மொத்த அந்த சாய்கமா பதனிசாவை ப்ளே பண்ணேன். இப்போ இந்த பாட்டை நீங்கள் ப்ளே பண்ணுறதுக்கு ஜிக்கு மேலேயும் ஒரு ஆக்டேவ் இருக்குது. அதுக்கும் நம்ம ஒரு 3 நோட்டுக்கு மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ ரிவர்ஸில் வந்தீங்கன்னா டோ டி லா சோ ஃபா மீ ரே டோ. அடுத்து இன்னும் ரிவர்ஸில் வரணும் டோ டி லா சோ. இந்த 4 நோட்டு மட்டும் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த பாட்டு வந்து கொஞ்சம் பிலோ ஆக்டேவ்லையும் வரும், அதனால கொஞ்சம் பிலோவில் ஜி எஃப் ஷார் இ டி. இந்த 4ஐயும் நீங்கள் எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுக்கணும். இந்த விட நீங்கள் லேர்ன் பண்ணி கார்டையும் லேர்ன் பண்ணி முடிச்ச பிறகு ஒரு ஃபிங்கர் பேட்டர்ன் இருக்கு. அந்த பேட்டர்னை நீங்கள் லேர்ன் பண்ணணும். ட்ரெமலோக்கு எப்படின்னா பிஏஎம்ஐ இப்படிதான் இந்த ட்ரெமலோவை நீங்கள் ப்ளே பண்ணணும். ட்ரெமலோ ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு பிஏஎம்ஐங்கிறது அந்த ப்ரோக்ரஷனை வந்து ஃபாஸ்ட்டாக ப்ளே பண்ணணும். இப்போ சி நோட்டில் நான் ட்ரெமலோ ப்ளே பண்ண பாருங்க, இப்படிதான் ப்ளே பண்ணணும். இந்த ஏஎம்ஏ அப்படிங்கிற நோட் வந்து எப்போவுமே ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங்கில் மட்டும்தான் ப்ளே பண்ணணும். அப்போ சியில் நீங்கள் ப்ளே பண்ணுறீங்கன்னா சி பேஸ் நோட்டு, அடுத்தது ஏஎம்ஐ வந்து ஃபஸ்ட் நோட்டில் ப்ளே பண்ணணும். டிக்கு வந்து டி டி, அடுத்தது சிக்கு வந்து இந்த மாதிரி ப்ளே பண்ணணும். இப்போ ஒவ்வொரு கார்டுக்கும் இந்த ட்ரெமலோ நீங்கள் ப்ளே பண்ணணும். ஆனால் இந்த ட்ரெமலோ வந்து ஒரு பேட்டர்ன் ஃபார்மில் ப்ளே பண்ணணும். எப்படின்னா இப்போ ஜி ஸ்கேல் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுதான் ஜி நோட். இந்த நோட்டு நம்ம ப்ளே பண்ணுறது தான் நம்ம ஜி கார்டு ப்ளே பண்ணுறோம். ஜி நோட் வந்து தேர்ட் ஸ்ட்ரிங்கில் இருக்குது. தேர்ட் ஸ்ட்ரிங்கில் இருக்கும்போது ட்ரெமலோ ப்ரோக்ரஷன் ப்ளே பண்ண மாதிரி இருந்தால் எப்படி ப்ளே பண்ணணும்னா இது எப்படின்னா இந்த பாட்டு வந்து 4 பீட் சாங். அப்போ உங்கள் ட்ரெமலோ ப்ரோக்ரஷன் வந்து 4 பீட்டில் வரணும். அப்போ அந்த 4 பீட்டுக்கு வந்து 1 2 3 4ங்கிறத தம்பில் நீங்கள் கொண்டு வரணும். இப்போ தேர்ட் ஸ்ட்ரிங்கில் ஒரு ப்ரோக்ரஷன் வருதுன்னா, ஒரு நோட் வருதுன்னா, அப்போ நீங்கள் அந்த 4 பீட் பேட்டர்ன் வந்து 3 4 3 2 3 4 3 2. இப்போ 3 4 3 2 3 4 3 2. இப்போ அந்த கவுண்டை பாருங்க, 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 இப்படிதான் ப்ளே பண்ணணும். இதே தேர்ட் ஸ்ட்ரிங்கில் தான் ஜி டி கார்டோட ப்ரோக்ரஷனும் வருது. அப்போ அந்த பேட்டர்னில் எந்த சேஞ்சும் கிடையாது. 3 4 3 2. ஓகேவா? ஸ்ட்ரிங்கை வச்சு தான் அந்த பேட்டர்ன் மாறும். இப்போ செகண்ட் ஸ்ட்ரிங்கில் வருதுன்னா செகண்ட் ஸ்ட்ரிங்லேயும் ஜி வருது. அப்போ வந்து 2 4 3 2 2 4 3 2 1 2 3 4 அந்த கவுண்டுக்காக 1 2 3 4. ஓகேவா? அதே இதில் தான் சி கார்டும் வருது, டியும் அப்படிதான். அவ்வளோதான். அதுக்கப்புறம் லாஸ்ட்டு ஃபஸ்ட்டு
ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங்கில் உள்ள ப்ராக்ரஷனுக்கு நீங்கள் எப்படி பண்ணணும்னா 1 3 2 1 1 3 2 1 1 3 2 1. அதுக்கப்புறம் இந்த பாட்டுக்கு ஒரு ஆக்டேவ் முன்னாடி வர்றதுனால ஃபோர்த் ஸ்ட்ரிங்லையும் நீங்கள் ப்ளே பண்ண வேண்டியது இருக்கும். ஃபோர்த் ஸ்ட்ரிங்கில் வந்து ப்ளே பண்ணும்போது நீங்கள் எப்படி ப்ளே பண்ணணும்னா 4 5 4 3 1 2 3 4 4 5 4 3. இப்போ ஒவ்வொரு ஸ்ட்ரிங்குக்குள்ள பேட்டர்னும் நீங்கள் லேர்ன் பண்ணியாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு மெலடி, அதுக்கப்புறம் மெலடியோட உள்ள கார்டு இப்படி, அதுக்கப்புறம் இந்த ட்ரெமலோ பேட்டர்ன். இப்போ இது இவ்வளோ லேர்ன் பண்ண பிறகு இந்த பேட்டர்னை அப்படியே அந்த பாட்டுக்கு நீங்கள் கொண்டு வந்தாச்சுன்னா ஒரு ப்ராப்பரான ட்ரெமலோ பேட்டர்ன் உங்களுக்கு கிடைக்கும். வாட் அ ஃப்ரெண்ட் வி ஹேவ் இன் ஜீசஸ்ங்கிற இந்த பாட்டு டியில் தொடங்குது. டி வந்து செகண்ட் ஸ்ட்ரிங். செகண்ட் ஸ்ட்ரிங்கோட பேட்டர்ன் வந்து 2 4 3 2. அப்போ இந்த பாட்டை ஸ்டார்ட் பண்ணோம்னா காம்ப்ளிகேட்டடாக இருக்கலாம். நான் இன்னும் ஸ்லோவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். செகண்ட் ஸ்ட்ரிங்குக்கு 2 4 3 2. அப்போ ஃப்ரெண்டில் வந்து ஈ ஸ்ட்ரிங் ஆயிடுது. அதனால அந்த ஈ ஸ்ட்ரிங்க்கு மட்டும் அந்த டியில் வந்து அந்த ஒரு ஸ்ட்ரிங்கை ஓப்பன் பண்ணி கொடுக்கணும். ஓப்பன் பண்ணிவிட்டு திருப்பி டிலே வந்துடணும். ஏன்னா அந்த கார்டும் நமக்கு வேணும். அந்த மெலடிக்காக ஒவ்வொரு நோட்டை அதுக்கு ஏற்றவாறு நம்ம ஓப்பன் பண்ணி கொடுக்கணும். டியில் வந்துட்டு ஜிக்கு வந்து ஜீசஸ்ங்கிறது வந்து ஜியில் வருது. ஜி அப்போ ஜிக்குள்ள பேட்டர்ன் வந்து 3 4 3 2. சஸ் அந்த ஜீசஸில் உள்ள எஸ் வந்து ஈயில் வருது. இ வந்து எந்த ஸ்ட்ரிங்கில் வருதுன்னா ஃபோர்த் ஸ்ட்ரிங்கில் வருது. ஃபோர்த் ஸ்ட்ரிங்கில் உள்ள பேட்டர்ன் வந்து 4 5 4 3. ஒருவேளை பார்க்குறதுக்கு காம்ப்ளிகேட்டடாக இருக்கலாம். நான் சொன்ன மெத்தடை வச்சு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா அப்படியே ஸ்லோவாக ஒவ்வொரு நோட்டுக்கும் இதை மேப் பண்ணி அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த பாட்டை வந்து ப்ராப்பராக ஒரு ட்ரெமலோ பேட்டர்னில் நீங்கள் ப்ளே பண்ணலாம். இப்போ இந்த பாட்டை நான் ஒரு தடவை ப்ளே பண்ணுறேன். இப்படி தான் ப்ளே பண்ணணும். இது வந்து கிளாசிக்கல் கிட்டாரில் ப்ளே பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா கிளாசிக்கல் கிட்டாரில் வந்து ஒவ்வொரு ஸ்ட்ரிங்கோட டிஸ்டன்ஸ் வந்து கூடுதலாக இருக்கும். அக்கோஸ்டிக் கிட்டாரில் எலக்ட்ரிக் கிட்டார்லாம் ரொம்ப க்ளோஸ்டாக இருக்கும். அதுலேயும் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஆனால் கொஞ்சம் கஷ்டம். நீங்கள் ஸ்டார்டிங் வந்து கிளாசிக்கல் கிட்டாரில் ப்ளே பண்ணியாச்சுன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இந்த ஸ்டைல் ப்ளே பண்ணுறதுக்கு. புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.